Hello friends, welcome back to our channel Freedom Foodies. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு 5 minutes குள்ளே இந்த ரைஸ் நம்ம ஈஸியா ரெடி பண்ணிரலாம். நல்ல ஒரு உதிரியான ரைஸோட பூ போல திருவன தேங்காய்லாம் சேர்த்து இந்த தேங்காய் சாதத்தை நம்ம ஈஸியா ரெடி பண்ணிரலாம். இது ஒரு குயிக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கோகனட் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம் பருப்பு லைட்டாக செவந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலையை சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்த கடலையாக சேர்த்துக்கலாம். இந்த டைமில் முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 3 பச்சை மிளகாவை நல்லா கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 பட்டை மிளகாவை இதில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 மூடி தேங்காவை நான் ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பூ போல் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த துருவின இந்த தேங்காவை அந்த தாளிப்பில் சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த ரைஸுக்கு டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பில் ஒரு பாதி அளவு உப்பை இந்த தேங்காயில் சேர்த்துக்கோங்க. மீதி உப்பை நம்ம ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நான் ஒரு கப் அளவுக்கு சாதத்தை நல்லா உதிரியாக வடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சாதத்தை இந்த தேங்காவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த ரைஸில் வேணாலும் இந்த தேங்காய் சாதத்தை செஞ்சுக்கலாம். ஈவன் பாஸ்மதி ரைஸில் கூட செய்யலாம். ஆனால் சாதத்தை ரொம்ப குழைய விட்டுறாமல் இந்த மாதிரி நல்லா உதிரியாக சேர்த்துக்கோங்க. சாதத்தை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கிறதுனால தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் தேங்காயில் சேர்த்தோம்னா எல்லா உப்பும் தேங்காயில் சேர்ந்து உப்பு கறிக்க ஆரம்பித்தோம். அதனால தான் நான் பாதி உப்பை தேங்காயிலையும் மீதி உப்பை ரைஸ்லேயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இந்த சாதத்தில் நெய் சேர்க்கறதுனால நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஈஸியான வெரைட்டி ரைஸாக இருக்கும். குயிக்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்கும். குழந்தைங்களும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட சைட் டிஷ்ஷாக நான் காரமான வாழைக்காய் வறுவல் செஞ்சுருக்கேன். இதோட காம்பினேஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.